இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையே ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை விட்டு விலகி போறீங்களா? கொந்தளிப்பு உண்டாகும். தேவ சமூகத்தை விட்டு விலகி போற ஆத்மாவுக்கு கொந்தளிப்பு உண்டாகும். குடும்பத்துல கொந்தளிக்கும், பிள்ளைகள் கொந்தளிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு விலகி போகுது. மாவடிக்கு 40 தடவை நடந்தே போனாலும் சரி, கீழ்ப்படியாத யோனா கீழ்ப்படிஞ்சாதான் கொந்தளிப்பு அமர்ந்து போகும். 3 யோவான் 2வது வசனம். நல்ல கவனிங்க. ஒரு ஆத்துமாவை வாழ்ந்திருக்க ஆண்டவர் விரும்புகிறார். என்னது? ஆத்துமாவை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கணும். இன்னைக்கு ஏன் நம்மளால் வாழ முடியலன்னா ஆத்துமா எதுல சாகுது தெரியுமா? பாவத்தினால. அல்லேலூயா. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பைபிள் சொல்லுது ஆத்துமா வாழ்ந்திருக்கணும். அப்ப பரிசுத்தத்தை காக்கிற ஆத்துமா வாழ்ந்திருக்கும். பரிசுத்தமா யார் ஜீவிக்கிறாங்களோ அந்த ஆத்துமா என்ன பண்ணும்? வாழ்ந்திருக்கும். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமா சிறையிருப்புக்கு போக காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆத்துமா வாழ முடியாது இருக்க காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு ஆத்துமாவுல சமாதானம் இல்லாத இருக்க காரணம் என்ன தெரியுமா? பாவம். அல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாவம் செய்கிற ஆத்துமா, சத்தமா சொல்லுங்க, நீங்க சாக மாட்டீங்க. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா தான் சாகும். நம்ம சாக வேண்டியது, நம்ம பயப்பட வேண்டியதில்லை. பயந்து சொல்ற மாதிரி இருக்கு. பாவம் செய்கிற ஆத்துமா, பரிசுத்தமாய் வாழ்கிற ஆத்துமா பிழைக்கும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஒரு ஆத்துமாவை தெய்வம் வாழ்ந்திருக்க பண்ணுகிறார். இன்னைக்கு ஏன் ஒரு ஆத்துமா சாவுக்கு நேராய் போகுது? இன்னைக்கு ஏன் ஆத்துமாவில் ஒரு தோய்வு காணப்படுகிறது? யோனா புஸ்தகத்துக்கு நேராய் நீங்கள் கவனத்தை திருப்பி பாருங்க. யோனா புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். யோனா புஸ்தகம் 1வது அதிகாரத்துல இந்த காரியத்தை, 2வது அதிகாரத்துல இந்த காரியத்தை வாசிக்க முடியும். ஒரு ஆத்துமா ஏன் தோய்ந்து போகிறது? ஒரு ஆத்துமாவினால் ஏன் நிற்க முடியல? ஒரு ஆத்துமா ஏன் தளர்ந்து போகிறது? யோனா புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தோய்ந்து போகையில் கர்த்தரை நினைத்த. நல்லா கவனிங்க. ஆத்துமா வாழணும், ஆனா ஆத்துமா தோய்ந்து போகுது. கவனிச்சீங்களா? ஆத்துமா வாழணும், ஆத்துமா பெருகணும், ஆத்துமாவில் ஆசீர்வாதம் உண்டாகணும், ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழணும். பைபிள் அதான் சொல்லுது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இங்கே இவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆத்துமா என்னில் தோய்ந்து போகிறது. ஏன் இந்த தோய்வு? ஏன் இந்த கலக்கம்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் மீனுக்கு வயிறு? ஏன் இந்த போராட்டம்? காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல யோனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3வது வசனம் சொல்லியிருக்கு, அப்பொழுது யோனான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி. 1:3 பார்த்து வாசிச்சு பாருங்க. அப்பொழுது யோனா, சேர்ந்து வாசிப்போமா எல்லாரும்? எடுங்க. யோனா 1:3. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீத்துக்கு ஓடி போகும்படி எழுந்தான். இவன் எதுக்கு எழும்புறான்? கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு. ஊழியம் செய்ய எழும்பி போக வேண்டியவன் எலியா மாதிரி ஊழியம் செய்ய எழும்பி போயிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது, இந்த தோய்வு கிடையாது, இந்த போராட்டம் கிடையாது. இவன் எதற்கு போனா? இவன் எதுக்கு எழும்புனா? கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம நினிவேக்கு போக வேண்டியவன் எங்க போனா? அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் ஆத்துமா வாழ முடியல தெரியுமா? சுயமா யோசிக்கிறோம். சுயநலம், சுயமா யோசிக்கிறது, சுயமா செய்யறது, சுயமா செஞ்சு தோல்வி. அநேக காரியத்தை திரும்பி பாருங்க. இந்த அதிகாரத்துல நீங்க கீழே போய் பாருங்க. அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது மாலுமி பெரிய காத்தடிக்குது. 5வது வசனம், அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் படுத்துக்கொண்டு நித்திரையா இருந்தார். நல்ல கவனிங்க. கப்பல் போயிட்டு இருக்கு, கப்பல்ல காத்தடிக்குது, கப்பல்ல உள்ள சரக்கெல்லாம் என்ன பண்றாங்க? ஆமா, கொந்தளிப்பு அடக்க சரக்கெல்லாம் எடுத்து போடுறாங்க. எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்க்கறாங்க, பிரயாசப்பட்டு பார்க்கறாங்க. உங்க வாழ்க்கையிலும் அநேக காரியத்தை இழக்கிறீங்களே, அநேக சரக்குகளை இழந்து போகிறீங்களே, அநேக இழப்புகள், அநேக காரியத்தை தூக்கி போடுறீங்க. இதை அடைச்சு பார்க்கலாம், இங்க போட்டு பார்க்கலாம், அங்க போட்டு பார்க்கலாம், இதை அடைச்சு இதை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே இழந்ததுதான். ஆனா ஒரு கொந்தளிப்பு அமர்ந்து போகல. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எத்தனையோ இழந்தாச்சு, கர்த்தர் தந்ததெல்லாம் இழந்து போயாச்சு. கொந்தளிப்பு அகற்ற என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, இதை பண்ணி பார்த்தாச்சு, அதை பண்ணி பார்த்தாச்சு, இதை பண்ணியாச்சு. கொந்தளிப்பு அமரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சா கொந்தளிப்பு அமர்ந்து போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா கொந்தளிப்பு அமர்ந்து போகும்.
தேவ பக்திக்கு ஏதுவா யோசிச்சிங்கன்னா கொந்தளிப்பு அகழ்ந்து போகும். இன்னைக்கு என் குடும்பம் கொந்தளிக்குது, இன்னைக்கு என் குடும்பத்துல பெரிய கொந்தளிப்பை பார்க்கிறீங்க. காரணம் சொல்றது, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, நீ சரியில்லை. கொந்தளிக்காதீங்க. மத்தவங்க கிட்ட செய்ய வேண்டிய யோனாவை தூக்கி வெளியே போடணும். கீழ்ப்படியாத யோனாவை தூக்கி வெளியே போடணும். பெருமை என்ற யோனாவை வெளியே போடணும். தேவ பக்தி கேட்ட காரியத்தை யோசிக்காத யோனாவை தூக்கி வெளியே போடணும். தேவ சமூகத்துல வந்து நிக்க வேண்டிய நீ சமூகத்தை விட்டு விலகி போனதுனாலதான் யோனாவுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் கொந்தளிப்பு வந்தது? கடல் ஏன் சீர்ச்சு? யோனா கீழே போட்டோன்னு கீழே வசனம் ஆச்சு பாருங்க, கொந்தளிப்பு அமர்ந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. யோனா அங்க 2வது அதிகாரம் 1 வசனம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சேன். எங்க இருந்து? மீன் வயிற்றுல இருந்து. இன்னைக்கு அநேகர் மீன் வயிற்றுல போன பிறகுதான் விண்ணப்பம் வரும். பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஜெபம் வராது. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை தேட மாட்டாங்க. பிரச்சனை வர முன்னாடி கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து நிக்க மாட்டாங்க. மீன் வயிறு. அதனால ஆண்டவர் சிலர் மீன் வயிற்றுக்குள்ள கொண்டு போறாரு. நெருக்கி பிடிச்சு கழுத்தை பிடிக்கிறதுல எதுக்குன்னா, மீன் வயிறுலாம் எதுக்குன்னா ஜெபிக்கிறதுக்கு. அல்லேலூயா. ஏன் யோனாவே உன் ஆத்துமா தோய்ந்து போச்சு? நீ வாழ வேண்டியவன்ல, நீ கர்த்தருக்காய் பிரகாசிக்க வேண்டியவன்ல, நீ கர்த்தருக்காய் எழும்பி காரியங்களை செய்ய வேண்டியவன்ல. காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவோ சொந்த முயற்சி எடுத்து பார்த்தாச்சு, எவ்வளவு முயற்சி எடுத்து பார்த்தாச்சு, எல்லாம் தோல்வி. அல்லேலூயா. அங்க போறது, இந்த பாஸ்டர் போறது, அந்த பாஸ்டர் 4 மாவடிக்கு போனாலும் கீழ்ப்படியாத யோனாவை கீழ்ப்படிஞ்சாதான் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. 4 மாவடிக்கு 40 தடவை நடந்தே போனாலும் சரி, கீழ்ப்படியாத யோனா கீழ்ப்படிஞ்சாதான் கொந்தளிப்பு அமர்ந்து போகும். அல்லேலூயா. எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் சரி, எவ்வளவோ காரியம் எடுத்தாலும் சரி, அதெல்லாம் தேவ பக்தி அல்ல. தேவ பக்திக்கான ஒரு ஆலோசனை உண்டு. என்ன ஆலோசனை? தேவ சமூகத்தில் நீங்கள் விண்ணப்பம் செய்யணும். தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தணும். தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடிக்கணும். தேவ சமூகத்தில் அழணும். ஆண்டவர், உம்முடைய சமூகத்தை இழந்த நாட்கள் உண்டு. உம்முடைய சமூகத்தை விட்டு போன எனக்கு ஒரு பெரிய கொந்தளிப்பு, பெரிய காற்றை நான் கண்டேன். பெரிய காற்று. இந்த கொந்தளிப்பை அடக்க உன்னுடைய சுய முயற்சினால் அடக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எவ்வளவு முயற்சி எடுத்து பாருங்க, அடக்க முடியாது. யோனாவை எழுப்பி தூக்கி தண்ணியில போடணும். அப்படி தூங்கிட்டு இருக்கிற ஆத்துமாவை எழுப்பி தேவ சமூகத்துல போட்டாதான் கொந்தளிப்பு அடங்கும். அல்லேலூயா. ஏன் மனுஷங்க தூக்கி தண்ணியில போடுறாங்க? ஏன் மனுஷங்க தூக்கி போடுறாங்க? நீங்க தேவ சமூகத்துல வரணும். இன்னைக்கு அநேக மனிதர்கள் தள்ளுறாங்களா, ரிஜெக்ட் பண்றாங்களா? ஒருவன் ரிஜெக்ட் பண்ணப்படுறான், ஒருவன் தள்ளப்படுகிறான், ஒருவன் அற்பமா எண்ணப்படுகிறானால் அந்த ஆத்துமா எங்க வரணும் தெரியுமா? தேவ சமூகத்துல வரணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மீன் போய் கக்கிச்சு, துப்பி விட்டுச்சு. அவன் போய் நினிவேல போயிட்டு இப்ப போய் எழுந்து பிரசங்கம் பண்றான். அநேக ஜனம் வந்து நின்னுச்சு. இன்னைக்கு தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியாமல். இன்னைக்கு தோல்விக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகம் இல்ல. பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, தேவ சமூகத்தை அவன் சொல்றான், கேட்கிறான். நீ யாருப்பான்னு கேட்கிறான். சீட்டு போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, இவன் தான் பிரச்சனை. கண்டுபிடிச்சா அவன் சொல்றான், தேவ சமூகத்தை விட்டு விலகி போறேன். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையே, ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்தை விட்டு விலகி போறீங்களா? கொந்தளிப்பு உண்டாகும். தேவ சமூகத்தை விட்டு விலகி போற ஆத்மாவுக்கு கொந்தளிப்பு உண்டாகும். குடும்பத்துல கொந்தளிக்கும், பிள்ளைகள் கொந்தளிப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? தேவ சமூகத்தை விட்டு விலகி போவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா அறியணும், ஆத்துமா தோய்ந்து போக கூடாது. ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்தவர்களா இருந்தீங்களானால் கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையை கடன்ற கொந்தளிப்பை அமர்த்தணுமா? தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்க. வியாதின்ற கொந்தளிப்பா? ஆமென். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் கொந்தளிக்கிறாங்களா? ஆமென். புருஷன் கொந்தளிக்கிறானா? மனைவி கொந்தளிக்கிறானா? தேவ சமூகத்தில் நீங்க வந்து நிற்பீர்களானா? ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க தேவ சமூகத்தில் விழுவீர்களானா? ஆமென். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் நான் ஒண்ணு இல்லப்பா, உங்க சமூகத்தை விட்டு போனது தவறுதான்ப்பா, உங்க சமூகத்தை விட்டு விலகி போனது தவறுதான்ப்பா, நீங்க தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்களானா? ஓ, கொந்தளிப்பு ஆமென் அமிழ்ந்தது. நீங்க தேவ சமூகத்தில் விழணும். ஆண்டவருடைய சித்தம். ஆமென். ஸ்தோத்திரம். நீ நினிவேக்கு போணும், ஆனா நீ தர்ஷீசுக்கு போற. உன் சொந்த முயற்சி பண்ற, நீ சொந்த காரியத்தை பண்ற. இதெல்லாம் உனக்கு தோல்வியை கொண்டு வரும். கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்துல